அனைவருக்கும் இனிய வணக்கங்களை சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி. இது இந்த வைகாசி விசாகத்தோட 2வது பதிவு. நீங்கள் வைகாசி விசாகம் அப்படின்னா ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விழா கிடையாது. நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த வைகாசி விசாகத்தில் நடந்திருக்கு. அதாவது நான் சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள். வைகாசி விசாகம் முருகன் அவதரித்த நாள். 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வார் உதித்த தினம். அர்ஜுனன் பாசுபதாசிரத்தை பெற்ற நாள். திருமழப்பாடி என்ற ஒரு தலத்தில் மழு என்கின்ற ஆயுதத்தை ஏந்தி சிவன் நடனமாடிய தினம். வடலூரில் வள்ளலார் சத்தியஞான சபையை நிறுவிய நாள் இன்று. இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த நாளில் அவதரித்த நம்மாழ்வாரை பற்றி பேச போகிறோம். நம்மாழ்வார் அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்தை மீட்டு கொடுத்த நாதமுனிக்கே குரு நம்மாழ்வார். எப்படி நம்ம சைவத்தில் மாணிக்க வாசகரோ அதே போல் வைஷ்ணவத்தில் நம்மாழ்வார். அவர் பிறந்த ஊர் ஆழ்வார் திருநகரி. அவருடைய பெயர் இயற்பெயர் மாறன். நிறைய பேர் இருக்குது அவருக்கு. மாறன், சடகோபன், பராங்குசன், அதை போல் நிறைய பேர். அதாவது அவர் அப்பா பேர் காரியார் திருவழுதி, அம்மா உடையநங்கை. வெகுதானிய வருஷம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் கடக லக்னத்தில் பிறந்திருக்கார். அவர் பிறந்தார் இல்லையா? ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஆனால் அவர் பிறந்தது மற்ற குழந்தைகள் மாதிரி அவர் இல்லை. அந்த குழந்தை மற்ற குழந்தைகள் போல் இல்லை. என்ன இல்லை? அது அழலை, பால் குடிக்கலை, எதுவுமே பண்ணல. அது பாட்டுன்னு ஒரு ஜடமாக அந்த குழந்தை இருக்குது. அது அவள் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? ரொம்ப வருத்தப்பட்டு அந்த கோவிலில், திருநகரியில் இருக்க கோயில், ஆண்டவர் கோவிலில் கொண்டு போய் ஒரு புளிய மரத்தடியில் விட்டுட்டாங்க. அந்த குழந்தைய வச்சுட்டு கிடத்திட்டு அதில் ஒரு தொட்டில் கட்டி படுக்க வச்சுட்டு அவங்க அந்த எப்போவுமே ஆண்டவனே நினச்சிட்ருக்காங்க. என்னடா இது போல் இருக்குது, இந்த போல் இருக்குன்னு ரொம்ப 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 வருத்தப்படுறாங்க அந்த பெற்றோர்கள். அப்போ வாய் திறக்கலை, சாப்பிடல, மௌனமாகவே இருக்குது. 16 வருஷங்கள் ஓடி போகுது. அந்த 16 வருஷத்துக்கு உண்டான வளர்ச்சி அந்த குழந்தை வளர்ந்துடுது. கொஞ்சம் கூட தேஜஸ் குறையவே இல்லை, தேஜஸ் அதிகமாகிட்டே வருது. அதாவது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மதுரை கவி ஆழ்வார் இருக்கார். அவர் வடநாட்டுக்கு யாத்திரை போயிருக்கார். அப்போ அயோத்திக்கிட்ட வரும்போது அவர் தினமும் அவருடைய சொந்த ஊர் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க திருக்கோளூர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுவாமியை வேண்டிட்டு தான் அவர் இது பண்ணுவார். அந்த திக்கை பார்த்து வேண்டுவார். அப்படி வேண்டும்போது அந்த பகுதியிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒளி அவருக்கு தெரியுது. அந்த ஒளி இன்னமும் அவரை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அவருக்கு இன்னும் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ஒளியை நோக்கி நடையாக நடந்து ஆழ்வார் திருநகரை அடைகிறார். அடைஞ்சி அந்த புளிய மரம் இருக்குல்ல, அந்த புளிய மரத்துக்கிட்ட வந்துடுறார். அந்த புளிய மரத்துக்கிட்ட வந்த உடனே பார்க்குறாரு, ஒரு குழந்தை படுத்துன்ருக்கு, அசைவில்லாமல் இருக்குது. அந்த குழந்தைய ஒரு சலனப்படுத்தணுன்றதுக்காக ஒரு சின்ன கல் எடுத்து டக்குன்னு ஒரு சின்ன சத்தம் வர்ற மாதிரி பண்ணுறார். அந்த குழந்தை கண்விழித்து இவரை பார்க்குது. கண்விழித்து இவரை பார்த்த உடனே அந்த குழந்தைகிட்ட ஒரு 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 கேள்வி கேட்குறார். அதாவது, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்ததை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். அதுக்கு குழந்தை சொல்கிறது பதில், அத்ததை தின்று அங்கேயே கிடக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் சொல்கிறார். அந்த குழந்தை சொல்கிறது இதுக்கு என்ன பொருள்னா, ஜடமாக இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளே ரொம்ப சின்ன அணுவாக உயிர் தோன்றியிருக்குன்னா அந்த உயிர் எதை அனுபவித்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரகவி ஆழ்வார் கேட்குறார். அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது பதில். அந்த குழந்தை சொல்லுது, அந்த உடம்பு வினைப்பயனால் அனுபவிக்கிற இன்ப துன்பங்களை அல்லது பாவ புண்ணியங்களை அந்த உயிரும் அனுபவித்து அந்த உடலுக்குள்ளேயே அடங்கி இருக்கும். மிகப்பெரிய தத்துவம் இது. இதுக்குள்ளெல்லாம் போனால் நிறைய விஷயம் படிக்கணும். அவ்வளோ தூரம்லாம் போகிறதுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கான்னு தெரியல. ரொம்ப பெரிய தத்துவம் இது. அந்த தத்துவத்தை ரொம்ப ஈஸியாக அந்த குழந்தை சொல்லிடுறது. சொன்ன உடனே ஆழ்வார் என்ன பண்ணுறார், மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணுறாரு, அப்படியே நெடுஞ்சான் கிடையாது அந்த குழந்தைகிட்ட காலில் விழுந்துடுறார். விழுந்து, ஐயா என்னை நீ என்னுடைய குருவாக இரு, என்னை சீடனாக ஏற்றுக்கோ அப்படின்றார். அவருக்கும் அந்த குழந்தைக்கும் ஏகப்பட்ட வயசு வித்தியாசம். அப்பேற்பட்ட மனிதர், அவ்வளவு பெரிய மனிதர், இவர்கிட்ட நம்மாழ்வார்கிட்ட சீடராக சேர்றார். அவர் நம்மாழ்வார் ஒரு கோரிக்கை வைக்கிறார். நான் பாடின பிரபந்தங்களை நீ ஓலைப்படுத்தி தரணும், ஓலையில் எழுதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கு இவரும் ஒத்துண்டு, மதுரகவி ஆழ்வாரும் ஒத்துண்டு 4 வருஷம் எழுதினாராம். அவர் சொன்ன பாடல்களை 4 வருஷம் எழுதினாராம். அதாவது 4 வேதங்களுடைய தொகுப்பு தான் அவர் சொன்னதெல்லாம். அதாவது நம்மாழ்வார் எழுதினது திருவருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, ரிக்கேஜூர் சாம அதர்வண வேதத்தோட முழு பொருள் அது. அப்படி அதாவது அதனால் அவரை எப்படி கூப்பிடுறாங்க, அவருக்கு ஒரு பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க, ஒரு பட்ட பெயர், வேதம் தந்த தமிழ்மாறன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போற்றப்படுறார். சேனை முதலியாருடைய அம்சமாக இருக்கார் நம்மாழ்வார். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மாழ்வாரை பற்றி நிறைய பேர் பாடியிருக்காங்க. நான் இப்போ இந்த சின்ன பீரியடில் அவர் எழுதினதெல்லாம் அப்படியே எடுத்து பரட்டி பார்க்குறேன். கண்ணில் தண்ணி வருது சார். அப்படி இல்லாமல் ஒரு தமிழை எழுத முடியும்? அதாவது தயவுசெய்து உங்கள் பெரியவங்களே, தாத்தா பாட்டிகளே, உங்களெல்லாம் ரொம்ப கைகூப்பி கேட்டுக்கிறேன், உங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் பிரபந்தங்களையும், அதாவது தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், அதெல்லாம் தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க. உங்கள் குழந்தைங்களை அதை போல் சொல்லி கொடுத்து வளருங்க. ஒரு பாடலும் இந்த நம்மாழ்வார் பொதுவாகவே திவ்ய பிரபந்தத்திலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி, தமிழ் வேதங்கள் இருக்கக்கூடிய ஒரு பாடலும் கண்ணில் தண்ணி வர வைக்கிற மாதிரியான பாடல்கள். இதெல்லாம் படித்தா தான் தமிழினுடைய அருமையே நமக்கு புரியும். அதாவது இவரை பற்றி, நம்மாழ்வாரை பற்றி அனந்தாழ்வான் எழுதின ஒரு பாட்டை நான் சொல்கிறேன். ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுச முனி தன் வாய்ந்த மலர் பாதம் வணங்குகிறேன், ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. புரியுதா? அடுத்து அதாவது பட்டர் அருளி செய்தது. வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ்மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன். சடகோபன் யார்? நம்மாழ்வார். ஈன்ற முதல் தாய் சடகோபன், மெய்ம்பால் வளர்ந்த இதத்தாய் ராமானுசன். இது ஒரு கவிதையாச்சு. அடுத்து, மிக்க விரைநிலையும் மெய்யாது உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா அவரை பற்றி. சரி, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நிறைய படிக்கும்போது மனப்பாட பகுதியில் வரும் இந்த பாட்டு. அதாவது முதற்பத்து, அதில் முதல் பாட்டு உயர்வர, இது நம்மாழ்வார் எழுதின பாட்டு. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன்,
துயரறு சுடரடி தொழுதெழு மனனே. அது அதாவது அடுத்து நான் வந்து இன்னொரு பாட்டு சொல்கிறேன் பாருங்க. இது வந்து ஒழிவில் காலமெல்லாம் அப்படின்ற தலைப்பில். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அலர்ந்த பிரான் பரன் ஒன்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. திருவேங்கடமலை போனால் நம்முடைய வினையெல்லாம் ஓஞ்சிடும். நிறைய பாடல் சார். அது வந்து நம்ம அது படிக்க 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 அவ்வளோ ஒரு இன்பம், அவ்வளோ ஒரு இன்பம். அதாவது இன்னொரு பாருங்கள், ஆழியழ அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு பாட்டு. ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ முடியாத மெழ முடி பாதம் எழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறே. இதில் வந்து ஒரு 10 பாட்டு இருக்குது. எனக்கு ஒருத்தர் சொன்னார், அவர் ஒரு குருநாதர் தான் சொன்னார், இந்த 10 பாட்டையும் மனப்பாடம் பண்ணிவிட்டு நீ போகிற இடமெல்லாம் பாடினேன்னா நீ போகக்கூடிய வேலைகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். நானும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு பார்க்குறேன், நீங்களும் அதில் பாருங்கள். அதாவது வந்து அவர் எழுதின ஆழியழ அப்படின்ற அந்த தலைப்பில் இருக்க பாடல். அதுக்கப்புறம் கடைசி பாட்டு, குன்றம் எடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபனுரை செயல் நன்றி புனைந்த ஓராயிரத்துள் இவை வென்றி தரும் 10ம் மேவி கற்பவர்க்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பாடல் முடியுது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். நீங்கள்லாம் வந்து படிக்கணும். இப்போ தான் வந்து இந்த வயசில் தான் நாங்கள் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது மாதிரி இருந்துடாதீங்க. தயவுசெய்து குழந்தைங்களுக்கு இதை போல் தமிழ் வேதங்களை சொல்லி கொடுங்க. அதாவது நம்மாழ்வாரை பற்றி, திருக்குகை பெருமாந்தன் திருத்தாள்கள் வாழியே, திருவான திருமுகத்து செவியென்றும் வாழியே, இருக்குமொழி எண்ணெஞ்சில் தேக்கினான் வாழியே, எந்தை எதிராஜனுக்கிரையனார் வாழியே, கருங்குழியில் புகாவண்ணம் காத்தருள்வோன் வாழியே, காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே, வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே, மதுரகவி தம்பிரான் வாழி வாழி வாழியே, ஆன திருவிருத்தம் 100ம் அருளினான் வாழியே, ஆசிரிய மேழு பாட்டு அளித்தபிரான் வாழியே, ஈனமர அந்தாதி என்பழித்தான் வாழியே, இலகு திருவாய் மொழி 1001 உரைத்தான் வாழியே, வானனியும் மடமாட குறுகை மன்னன் வாழியே, வைகாசி விசாகத்தில் வந்துதித்தான் வாழியே, வைகாசி விசாகத்தில் வந்துதித்தான் வாழியே, சேனையோர்கோன் அவதாரம் செய்த வள்ளல் வாழியே, திருக்குறுகை சடகோபன் திருவடிகள் வாழியே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் நம்ம எல்லாம் நல்லபடியாக வாழ வைக்கணும். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கங்கள்.